நிச்சயமா விஜயகாந்தோடைய ஆன்மா இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா புது புது திருப்பம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த திருப்பத்துல திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட ஆன்மா அதை ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார் இதுல? நிச்சயமா விஜயகாந்தோடைய ஆன்மா இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 2006ல அவர் அரசியலுக்கு வரும்பொழுது நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 20 வருஷத்துக்கு முன்னால என்னடா இவரு எல்லாத்தையும் விட்டு இப்படி வராருன்னு. 2006ல அவருடைய ஆரம்ப கட்டம் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம், என்னடா ஒரு நடிகர் திடீர்னு வராருன்னு. ஓரளவுக்கு ஜெயிச்சாரு. தமிழகத்தை ஒரு 3வது அரசியல் சக்தி திகழ்ந்தார். 2011ல 29 சீட் எடுத்து சட்டசபை தேர்தல்ல ஒரு சிக்னிபிகன்ட் ஃபோர்ஸ், 2வது ஃபோர்ஸ் ஆகி வேணும்னா அவர் ஜெயலலிதாவோட சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து ஒரு மந்திரி ஆயிருக்கலாம். அப்படி இல்ல, நான் தனியா நிக்கிறேன், ஒரு எதிர்கட்சியோட தலைவனா நிக்கிறேன்னு 2011ல இருந்து 2016ல இருந்த விஜயகாந்த் எப்படி அவருடைய ஆன்மா சந்தோஷமா இருக்கும்? எந்த திமுகவை மீண்டும் மீண்டும் ஒரு தீய சக்தி, குடும்ப ஆட்சிக்கு தமிழன் என்னைக்கும் அடிபணிய மாட்டான் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிய விஜயகாந்த் உடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையுங்க? டக்குன்னு அவங்க கிட்டே போய் நம்ம அடிபணிஞ்சா. சோ இது ஒரு அரசியல் போர்க்களத்துல தேவையில்லாத ஒரு திருப்பம், அன்னெசரி. அண்ட் இது மாதிரி மிசஸ் விஜயகாந்த், லதா அவர்கள், பிரேமலதா அவர்கள் இந்த முடிவை எடுத்ததுக்கு எங்க எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒழுங்கா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவும் பிரேமலதா அம்மா அவங்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி இருந்துச்சு. மதுராந்தகம் கிட்ட இருக்கிற ஆண்டாள் அழகர் கல்லூரி அதை வித்ததுனால பொருளாதார பைனான்சியலி ஓகே ஆயிட்டாங்க. யார் அதை வாங்கினாங்க? இப்ப திமுகவோட தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகுற இன்னொரு எம்எல்ஏ கதிர்ங்கிறவரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் காலேஜஸ் அவங்கதான் வாங்கியிருக்காங்க. சோ அந்த வகையில திமுக தலைமைக்கு வாங்கினவங்க அண்மையாக இருக்கிறதுனால they could have brokered the deal. இதனால அவங்க கிட்ட இல்லைன்னு இவங்களால சொல்ல முடியாம அவங்க திமுக கிட்ட போய் சேர்ந்திருக்கலாம். அதாவது அந்த நட்பை பராமரிச்சு அவங்களுக்கு உதவுனாங்கிற காரணத்தினால அவங்க போயிருக்கலாம். இப்ப கூட நீங்க எல்லாரும் ஆர்டிஐல போனா இல்ல போட்டீங்கன்னா, அல்லது மதுராந்தகம் போனா விஜயகாந்தோடைய ஆண்டாள் அழகர் காலேஜோடைய நியூ ஓனர்ஸ் புது எஜமானிகள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் காலேஜஸ். அவங்க இப்ப இருக்கிற திமுக ஆட்சிக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். இதனால் கூட இந்த டீல், இந்த கூட்டணி, இந்த சேர்கை, இந்த ஒப்பந்தம் நிகழ்ந்தது என்று சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு இன்சைட் பின்புலம் இன்ஃபர்மேஷன் சார். ஆனா ஆக மொத்தம் அரசியல் ரீதியில இது ஒரு நெகட்டிவ், பொருளாதார ரீதியில இது ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய சக்தியாக இல்லை என்றாலும் தேமுதிக மதுரை, விருதுநகர் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பெல்ட்ல பல தெலுங்கு பேசும் நாயுடுக்கள் இருக்காங்க. அந்த நாயுடு பெல்ட்ல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு. இதனாலதான் அவர் பையன் கூட 2வது இடத்துல நேரோ ராதிகாவுக்கும் மேலே ஆகி மாணிக் தாக்கூர் கிட்ட நம்பர் 2 நிறைய வாக்குகளை சேகரிச்சாரு. நாங்களாம் ஒரு ஜெயிக்க கூடும் நினைச்சோம். சோ அதை இப்ப பயன்படுத்தி தேமுதிக திமுகவிற்கு மதுரை, விருதுநகர் அந்த ஒரு நேரோ பெல்ட்ல ஒரு சக்தியை கொடுக்கலாம்ங்கிறது என்னுடைய யூகம். இப்போ பாஜக இருக்கக்கூடிய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இமெயில் மூலமா த்ரெட் கொடுத்திருக்காங்க சார். அதுல அவருடைய தலையை வெட்டப்படும், அவங்களோட குடும்பத்தையும் நாங்க தூக்கிலிடுவோம் அப்படின்றக்காக எதிர்பாராத நேரத்துல நாங்க ஒரு 2 கிலோ ஆர்டிஎக்ஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புல இருந்து ஒரு த்ரெட் வந்திருக்கு. இது அவருக்கு 3வது முறையாக வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது நான் அமர் பிரசாத் ரெட்டியோடைய வீட்டுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால போனேன். அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு. வீட்டு கதவுல நிறைய செயின் எல்லாம் போட்டு உள்ள இருந்து பூட்டி இருந்தாரு. அப்ப நான் அவரை கேட்டேன், என்னங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கடங்கார
தொல்லையா இருந்துச்சு. கலெக்டா கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டு, அதெல்லாம் இல்லைங்க டாக்டர், இது மாதிரி சில த்ரெட்ஸ் எனக்கு வந்திருக்கு, அதனால இஸ்லாமியர்கிட்ட வந்திருக்கு. பொதுவா இஸ்லாம்ங்கிறது அது ரம்ஜான் மாதத்துல இட்ஸ் ரிலிஜன் ஆஃப் ஃபெய்த், ரிலிஜன் ஆஃப் லவ். ஆனா அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்காங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள். என்ன வேணா பண்ணுவாங்க. கண்ணையா லால்னு ராஜஸ்தான்ல ஒரு டெய்லர், அவன் என்ன தப்பு பண்ணான்? நுபுர் சர்மா சொன்னது எஸ் இட் இஸ் ட்ரூ. ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு லைன் போட்ட ஒரே காரணத்துக்காக அவன் தலையை வெட்டி அவன் கடைக்கு முன்னால வச்சாங்க சில இஸ்லாமிய தீவிரவாதிகள். இதே போல இந்த தலையை வெட்டுறது, அதோட ஃபுட்பால் விளையாடுறது, இதெல்லாம் தாலிபானுக்கு உரிய ஒரு சில தன்மைகள். குடும்பத்தையே தூக்கிலிடுறது, இல்ல அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் பண்றாங்க, அப்புறம் ஒரு சில தீவிரவாதிகள் பண்றாங்க. என்னாலும் ஒரு தமிழன், ஒரு இந்தியனுங்கிற முறையில இப்படிப்பட்ட வயலன்ஸ், வன்மத்துக்கு, வன்முறைகளுக்கு நம்ம இடத்தை கொடுக்க கூடாது. இப்படி செய்தவர்களை அப்படி செய்ய துணிகிறவர்களை கடுமையாக கடுமையாக தண்டிக்கணும். இதை நம்ம சென்னை மாநகர ஆளுநர், போலீஸ் கமிஷனர் பர்சனலா எடுத்து இந்த இமெயில் ட்ராக் பண்ணி ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு, அல்லது அப்பப்போ போன்ல வருதுன்னா அந்த ஐஎம் அட்ரஸ் இருக்கும் ஒரு போனுக்கும், ட்ராக் பண்ணி யாரா இருந்தாலும் அவங்களை இழுத்துட்டு வரணும். இது போலீஸுக்கு நான் ஒரு பாஜக ஒரு செயலாளர்ங்கிற முறையில் நான் சொல்லல. ஒரு இந்தியன், ஒரு தமிழன், இந்தியன் சிட்டிசன் என்கிற முறையில நான் முறையிடுறேன். நிச்சயமா இது மாதிரி வன்மம், இந்த அச்சுறுத்தல், இதுக்கெல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி மட்டும் இல்ல, ராஜ்குமார் கூட, பாஜக இருக்கிற அத்தனை பேரும் என்றும் என்றும் இதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றத்துக்காக 2013 சண்டை போட்ட ராஜகோபால் வீட்டுக்கு வராரு. மனைவிக்கு முன்னால 4-5 பேரு வெட்டி 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 ஒரு பீஸ் பீஸா ஆக்கி உள்ள போயிட்டு அப்புறம் வெளியில வந்துடுறாங்க. ஏன்னா அந்த எவிடன்ஸ் ஃபைலிங் சரியில்லை, டெக்னிக்கல் பார்ட்டிக்கு வெளியில வராங்க. அந்த டெக்னிக்கல் காரணங்களுக்கு இது மாதிரி அநியாயமா கொலை செய்வர்களை வெளியில விடும்போது அவங்க திருப்பியும் கொலை செய்வாங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஷுட் ப்ரிவேல் இன் கரெக்ட் மேனர். அநியாயமா இந்தியாவில எப்படின்னா 10,000 பேர் தப்பிச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, ஒரு நிரபராதி தூக்கில் தூக்கில் இடப்படக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையினாலதான் இப்பேற்பட்ட டெத் த்ரெட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ரொம்ப சீரியஸா நம்ம போலீஸ் எடுக்கணும், நடவடிக்கைகள் எடுக்கணும், சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்கணும் என்கிறது நான் அடிச்சு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். தகவல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நேர்களுக்கும் நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.